டெல்லி அரசியலை ஸ்டாலின் மையம் கொண்டு புயலாய் புரட்டி போட்டிருக்கிறார். ராகுல் காந்தி திக்கு தெரியாமல் முழித்துக் கொண்டிருக்கிறார். மோடி என்ன செய்யலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார். விஜயின் போலித்தனமான மத்திய அரசு எதிர்ப்பு என்பது வெட்ட வெளிச்சமாக போகிறது. இடைத்தேர்தல், உள்ளாட்சி தேர்தல், பாராளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல் என 4 தேர்தலிலும் பாஜகவுக்கு எதிராக ஸ்டாலின் அடித்து ஆடப்போகிற ஆட்டம் ஒட்டுமொத்தமாக இந்தியாவை மட்டுமல்ல, தமிழகத்தில் மீண்டும் ஆட்சி கட்டிலில் திமுக அமர்வதற்கான மொத்த வேலையும் ஒற்றை ஆளாக ஸ்டாலின் முன்னெடுக்க தயாராக இருக்கிறார். வழித்தோன்றலாய் உதயநிதி புயலை கிளப்ப இருக்கிறார் என்பதை உண்மையான நிலவரம். டெல்லியில் மையம் கொண்டுள்ள ஸ்டாலினின் அரசியல் நடவடிக்கைகள் என்ன அரசியல் தாக்கத்தை தமிழகத்தில் கொடுக்க போகிறது? காங்கிரஸ் எதிர்ப்பு என்ற நிலையால் ஸ்டாலின் பாஜகவின் பக்கம் திரும்ப போகிறாரா, அல்லது இருவரையும் எதிர்த்து புது அரசியல் களத்தை ஸ்டாலின் உருவாக்க போகிறாரா என்பது குறித்து விரிவாக பார்க்கலாம். பாருங்கள். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல்கள் முடிவாகி வந்து புதிய ஆட்சி மாற்றம் ஏற்பட்டும் தோற்ற திமுகவை சுற்றியே அரசியல் களம் இயங்கி வருகிறது. தமிழகத்தில் மட்டுமல்ல, டெல்லியிலும் இப்பொழுது திமுகவின் புயல் சுற்றி கொண்டிருக்கிறது. நாளை டெல்லியில் நடைபெற உள்ள இந்தியா கூட்டணியில் திமுக பங்கேற்காது என்று ஸ்டாலின் பற்ற வைத்த தீ காங்கிரசுக்கு எதிராக நாடு முழுவதும் காங்கிரசின் துரோக வரலாறு பேசப்பட்டு வருகிறது. இது காங்கிரசால் பாதிக்கப்பட்ட அனைத்து மாநில கட்சிகளும் எடுத்துரைத்து வருகிறார்கள். கடந்த காலங்களிலும் அவர்கள் எடுத்துரைத்த போது அவர்களை எல்லாம் சமாதானப்படுத்தி இந்தியா கூட்டணிக்குள் அரவணைத்து சென்றதில் திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு பெரும் பங்கு உண்டு. ஏன், அகில இந்திய அளவில் ராகுல் காந்தியை ஒரு தலைவராகவோ பிரதமர் வேட்பாளராகவோ அகில இந்திய அளவில் மாநில கட்சிகள் ஏற்க தயாராக இல்லாத நிலையில் முதலாக ஸ்டாலின் தான் இந்தியா கூட்டணியை வலுப்படுத்த வேண்டும், இந்தியா கூட்டணியில் காங்கிரஸ் இருக்க வேண்டும், காங்கிரசின் தலைவரான ராகுல் காந்தியை தான் பிரதமர் வேட்பாளராக அறிவிக்க வேண்டும் என்று தான் எடுத்து வைத்த வாதங்களுக்கான அரசியல் கட்டமைப்புகளை உருவாக்கி இந்தியா கூட்டணியின் பிதாமகனாக வலம் வந்தாள். அந்த இந்தியா கூட்டணியின் கூட்டத்தில் பங்கேற்கவில்லை என்று ஸ்டாலின் அறிவித்த அறிவிப்பு காங்கிரஸ் கட்சிக்கு மிகப்பெரிய பேரிடியாக விழுந்திருக்கிறது. மத்தியில் ஆளக்கூடிய பாஜகவிற்கு சிறிது சந்தோஷத்தை கொடுத்திருந்தாலுமே கூட காங்கிரஸ் எதிர்ப்பு நிலையில் இருக்கக்கூடிய திமுக பாஜகவின் பக்கம் சென்றுவிடும், RSSின் வழித்தோன்றலாக திமுக மாறிவிடும் என்றெல்லாம் சமூக வலைதளங்களில் கருத்துக்கள் பலமாக வந்து கொண்டிருக்கிறது. நாம் பார்த்த வரையில் திமுக தலைவர் கலைஞர் கருணாநிதி இருந்த பொழுது எப்படி அகில இந்திய அளவில் ஒரு திமுகவுக்கான அடையாளத்தை மேம்படுத்தி வந்தாரோ, அதைவிட மேலாக திமுக தலைவராக ஸ்டாலின் கூட்டணி கட்சிகளை வழிநடத்தியதிலும், கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதி ஒதுக்கீடு செய்து அவர்களை வெற்றி வாகை சூடி அவர்களையும் அரசியல் அடையாளங்களை பெற வைத்ததிலும், மத்தியில் இந்தியா கூட்டணியை வடிவமைத்து மத்தியில் ஒரு ராஜதந்திரியாக விளங்கியதிலும் கலைஞரை விட ஒருபடி மேலாக ஸ்டாலின் இருந்திருக்கிறார் என்பதே நிகழ்கால அரசியலின் உண்மை. அப்படி இருக்கக்கூடிய ஸ்டாலின் அகில இந்திய அளவில் மோடிக்கு எதிரான எதிர்ப்பு அலையை கடந்த 15 ஆண்டுகளாக கட்டமைத்து வாக்குகளை அறுவடை செய்து வருகிறார். அதை தற்கால அரசியலுக்காக அவர் விட்டுவிட்டு பதவிக்காகவோ அல்லது MP சீட்டுக்காகவோ சென்று விடுவாரா என்றால் அதற்கு வாய்ப்பே இல்லை. திமுக போர்க்குணம் கொண்ட கட்சி. எப்படி ஆளுங்கட்சியாக இருந்து நல்ல அரசாங்கத்தை கொடுக்குமோ அதே போன்று திமுக எதிர்க்கட்சியாக இருக்கும் பொழுது கொள்கையிலும் அரசியல் நடவடிக்கைகளிலும் அவர்களுக்கு நிகர் அவர்களே என்பதுதான் திமுகவின் வரலாறு. அந்த வகையில் திமுக என்னென்ன முடிவுகள் எடுக்க இருக்கிறது என்பது நமது கருத்தாக இருக்கும் என்றால், வரப்போகிறது 3 ஆண்டுகளில் 3 தேர்தல் கண்ணுக்கு தெரிந்து. ஒன்று, இந்த ராஜினாமா செய்த 5 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல், 2வது உள்ளாட்சி தேர்தல், 3வது பாராளுமன்ற தேர்தல் 2029. பாராளுமன்ற தேர்தலோடு சட்டமன்ற தேர்தலும் சேர்ந்தே நடக்கலாம். 3, 4ஆகவும் மாறுவதற்கான சூழ்நிலைகள் தான் தென்படுகிறது. மொத்தம் 1000 நாட்கள் தான். இந்த 1000 நாட்கள் கட்சியை வலுப்படுத்துவதிலும் கொள்கைகளை வடிவமைப்பதிலும் கட்சிக்கான எதிர்காலத்தை நிர்மாணிப்பதிலும் ஸ்டாலின் முனைப்பு காட்ட இருக்கிறார் என்பதே நமது கணிப்பாக இருக்கிறது. பெரும்பாலான அரசியல் வல்லுநர்களும் அதே கணிக்கிறார்கள். இப்பொழுது திமுகவுடன் கூட்டணி கட்சிகள் இல்லை, அனைத்தும் சென்று விட்டார்கள். உள்ளாட்சி தேர்தலில் அனைத்து இடங்களிலும் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடும் போது தொண்டர்களுக்கிடையே மாபெரும் எழுச்சி ஏற்படும். அதற்கு அடுத்தபடியாக இடைத்தேர்தலிலும் திமுக உதயசூரியன் சின்னமே போட்டியிடும் பொழுது அதன் வெற்றி விகிதமும் அதிகரிக்கும். கூட்டணி கட்சிகளுக்கு மிகப்பெரிய தர்ம சங்கடத்தை கொடுக்க இருக்கிறார் ஸ்டாலின். ஏனென்றால் காங்கிரஸ் கூட்டணியோடு தாவேகா இணைந்திருந்தாலுமே கூட மோடிக்கு எதிர்ப்பாகவும் மோடி அமித்ஷாவுக்கு எதிர்ப்பாகவும் எந்த ஒரு கருத்தையும் இதுவரை எடுத்து வைக்கவில்லை விஜய். மோடியை பார்த்தும்
மத்திய அரசை பார்த்தும் பயந்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் உண்மை நிலவரம். டெல்லி செல்கிறார், பிரதமரை 10 நிமிடத்தில் பயணத்தை முடிக்கிறார். அதற்கு பின்பு இருந்த அனைத்து நிகழ்ச்சிகளையும் ரத்து செய்கிறார். உள்ளே என்ன நடந்தது? வீரவேசம் பேசக்கூடிய விஜய் டெல்லியில் ஏன் அடங்கிக் கொண்டிருக்கிறார்? டெல்லியை பார்த்து ஏன் அடங்குகிறார்? அடுத்த நாள் காலை சோனியா ராகுல் காந்தியை பார்ப்பதை கூட தவிர்த்து கொண்டிருக்கிறார். தங்களுக்கு ஆட்சியில் அதிகாரமும் எம்பி பதவியும் கிடைத்து விட்டதனால் போலியாக காங்கிரஸ் கட்சி பெருமை பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் மோடி எதிர்ப்பு என்னும் சூழ்நிலையில் சிறு கிள்ளியை கூட கிள்ளி வைக்கவில்லை விஜய். இப்பொழுது தாவேகாவிற்காக கூட்டணி மந்திரி சபையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய விசிக, ஐயுஎம்எல் மற்றும் வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கெல்லாம் விஜயின் இந்த நடவடிக்கை மிகப்பெரிய சோகமாகவும் மிகப்பெரிய கவலையாகவும் மாறி இருக்கிறது. மோடிக்கு எதிராக இவர்கள் எல்லாம் எப்படி களமாட போகிறார்கள்? இவர்களுக்கு ஆட்சியில் பெரும்பான்மை இல்லை, அப்படியே இருந்தாலுமே கூட அனுபவம் இல்லை. அது இந்த 30 நாட்களிலேயே பல துறைகளில் தெரிகிறது. ஆளுநர் ஆட்சி வரக்கூடாது என்பதற்காகவும் தங்களது பதவி ஆசைக்காகவும் கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்ட கட்சிகள் அனைத்தும் திமுகவை விட்டு அவசரப்பட்டு வந்து விட்டோமோ என்று எண்ணக்கூடிய அளவில் தான் விஜய் மோடி எதிர்ப்பில் இருக்கிறார். மத்திய அரசை எதிர்த்து திட்டங்கள் எல்லாம் பணியாமல், மத்தியில் இருந்து நிதி வாங்காமல் அரசை நடத்த முடியுமா விஜயனால் என்றால் கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. ஏனென்றால் விஜய்க்கு அவரது அமைச்சரவைக்கும் அனுபவம் இல்லை. மத்திய அரசோடு போராடக்கூடிய போராட்ட குணமும் இல்லை. தேர்தல் காலத்திலும் பேசவில்லை, தேர்தல் முடிந்தும் பேசவில்லை. மோடிக்கு எதிராக அவர் மேடையில் மட்டும் எங்களது கொள்கை எதிரி என்று கூறி வருகிறாரே ஒழிய மத்திய அரசுக்கு எதிராக எதிலுமே இன்னும் பேசவில்லை. திட்டங்களை எதிர்த்து பேச தைரியம் இருக்கிறதா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஒவ்வொன்றாக மத்திய அரசுக்கான ஆதரவாக இவர்கள் PM ஸ்ரீ திட்டமாகட்டும் அல்லது பல்வேறு மத்திய அரசின் திட்டங்களில் எல்லாம் இவர்கள் கையெழுத்திட்டால் அதை தமிழர்களுக்கு எதிரான அரசு விஜய் தலைமையிலான தாவேகா என்பதையும் அவர்களுக்கு துணை போன கம்யூனிஸ்ட், விசிக மற்றும் காங்கிரசுகளையும் தமிழக மக்களிடையே பிரித்து ஆள வேண்டும். தாங்கள் ஒரு மாநில கட்சி தான் திமுக என்பதை உறுதி செய்து கொண்டு கலைஞர் மு கருணாநிதி கூறுவது போன்று என் உயரம் எனக்கு தெரியும் என்பது போன்று ஸ்டாலினும் திமுக என்பது மாநில கட்சி தான், தமிழர்களின் அடையாளமும் வாழ்வுரிமைக்காகவும் எந்த தியாகத்தையும் செய்யும் என்ற சூழ்நிலையில் திமுக அதற்கு முற்பட்டு மாநில அரசியலை மட்டும் மையம் கொண்டு மோடி எதிர்ப்பலையை மாபெரும் கட்டமைப்பை மீண்டும் உறுதி செய்யும் நிலையில்தான் திமுக இருக்கிறது. மீண்டும் மோடியை எதிர்த்தால் மத்தியிலும் மாநிலத்திலும் ஆட்சி அதிகாரத்தில் இல்லாத சூழ்நிலையில் மிகப்பெரிய எதிர்ப்பலைகள் வரும் என்றால் முன்னாள் அமைச்சர்கள் மீது வழக்கு தொடுக்கப்படலாம். ஏன் திமுக தலைவர் ஸ்டாலினின் குடும்பத்தினர் மீதே வழக்கு தொடரலாம். ஆனால் இதையெல்லாம் எதிர்கொள்ள திமுக தயாராக இருக்கிறது. திமுகவின் சட்டக்குழு தயாராக இருக்கிறது. இதெல்லாம் திமுகவிற்கும் திமுகவின் 2ஆம் கட்ட தலைவர்களுக்கும் ஏன் திமுகவின் தொண்டர்களுக்குமே இதெல்லாம் சாதாரண ஒன்று. இந்திரா காந்தி காலத்தில் மிசாவை பார்த்தார்கள், ஜெயலலிதா காலத்தில் தடாவை பார்த்தார்கள். இப்பொழுது மோடிக்கு எதிராக தாவேகாவுக்கு எதிராகவும் அடித்து ஆடினால் மக்கள் தங்கள் பக்கம் வருவார்கள். ஒட்டுமொத்தமாக தமிழக மக்கள் திமுக பக்கம் முழுவதுமாக ஒரே ஆண்டில் திரும்பக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக திமுக தலைமை எண்ணுகிறது. அது முற்றிலும் உண்மை. இந்த 30 நாட்களிலேயே பல இடங்களில் திமுகவுக்கு வாக்களிக்காமல் தவறிவிட்டோம், தாவேகாவுக்கு வாக்களித்தது தவறான செயல் என சமூக வலைதளங்களில் பரவிக்கொண்டே இருக்கிறது. இது இந்த 6 மாதமோ அல்லது ஒரு ஆண்டு காலத்தில் மத்திய அரசோடு விஜய் இணக்கமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையும் தமிழகத்துக்கு எதிரான நடவடிக்கைகளில் மோடி அரசாங்கத்திற்கு எதிராக பேச துணியாததும், மேகதாது அணை விஷயத்தில் காங்கிரஸ் கட்சியை உடன் வைத்துக் கொண்டு எந்த முடிவும் எடுக்க முடியாமலும் இருதலை கொல்லியாக விஜய் தல்லையில் தனக்குத்தானே வைத்துக் கொள்வதாகத்தான் காங்கிரசின் நட்பும் மோடிக்கான எதிர்ப்பு நிலையில் தாமதமும் விஜய் செய்து கொண்டிருக்கிறார். திமுகவை பொறுத்தவரை இந்த பிரச்சனைகள் எதுவும் இல்லை, எந்த கூட்டணி கட்சிகளும் இல்லை. அவர்களை பொறுத்தவரை கேரளாவில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியும் பிரச்சனை இல்லை, கர்நாடகாவில் பதவியில் இருக்கக்கூடிய காங்கிரசும் உடனில்லை. மத்தியிலும் தனித்து ஆடலாம், மாநிலத்திலும் தனித்து ஆடலாம். தங்கள் எடுத்து வைத்த சனாதன எதிர்ப்பு குரலை சட்டமன்றத்திலே பதிவு செய்த எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அடித்து ஆட களமாட தயாராகிவிட்டார். கட்சியையும் எதிர்க்கட்சியாக இருந்து சட்டமன்றத்தையும் உதயநிதி ஸ்டாலினும் மோடிக்கு எதிர்ப்பான கருத்துகளையும் விஜய்க்கு எதிரான கருத்துகளையும் விஜயின் போலித்தனமான மோடி எதிர்ப்பையும் தோலெடுத்து காட்ட தயாராக இருப்பார்கள் என்பதே நமக்கு கிடைத்துள்ள அரசியல் வட்டார செய்திகள். இப்படி மோடிக்கு எதிராகவும் மோடிக்கு எதிர்க்க துணிவில்லாமல் இருக்கக்கூடிய தாவேகாவையும் மேகதாது விஷயத்தில் காங்கிரசையும் எதிர்த்து களமாடும் போது டெல்லியில் தனித்தா விடப்படுமா திமுக என்றால் பாராளுமன்றத்தில் அதிக எம்பிக்களை வைத்துள்ள திமுகவை சுற்றிதான் பாஜகவும் இயங்கும், காங்கிரசும் இயங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. 29 வரை அவர்களிடம் அதிகப்படியான எம்பிக்கள் வைத்துள்ள கட்சியில் திமுகவும் ஒன்று. தேர்தலில் என்ன முடிவுகள் வந்தாலுமே கூட கூட்டணி கட்சிகளே இல்லாமல் அம்மையார் ஜெயலலிதா எப்படி லேடியா மோடியா என்று கூறினாரோ அதே போன்ற ஒரு கட்டமைப்பை ஸ்டாலினால் கட்டமைக்க முடியும். 3 ஆண்டுகள் தாவேகா ஆட்சியில் இருந்தால்
ஆட்சிக்கு எதிர்ப்பான அலையை முழுவதுமாக திமுக தங்களுக்கு சாதகமாகவும், மோடிக்கு எதிர்ப்பான அலையும் தங்களுக்கு சாதகமாகவும் கட்டமைத்து 2029 நடைபெற உள்ள பாராளுமன்ற தேர்தலிலும் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற கொள்கையின் அடிப்படையில் சட்டமன்ற தேர்தலும் இணைந்து நடந்தாலும் கூட ஒரே கல்லில் 40க்கு 40ம் 234 200 தொகுதிகளையும் வெல்வதற்கான அச்சாரமாக திமுக தலைவரும் தமிழக எதிர்க்கட்சி தலைவரும் களமாட தயாராக இருப்பார்கள் என்பதுதான் அவர்களது அரசியல் நடவடிக்கையும் திமுகவின் திட்டங்களாக இருக்கும் என்பதுதான் உண்மையான கள நிலவரம். பார்க்கலாம், டெல்லியில் சுனாமியாய் சுழல போகிற ஸ்டாலினின் அரசியல் நடவடிக்கை எந்த அளவிற்கு காங்கிரசிற்கும் மோடிக்கும் எதிர்ப்பலையாக மாறப்போகிறது, தமிழர்களுக்கு அது எப்படி பாதுகாப்பாக இருக்க போகிறது, தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களின் மோடி எதிர்ப்பு என்பது எப்படி தோலுரித்து காட்டப்படுகிறது என்பதை எல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். எப்படி அடித்து ஆடினாலும் இந்த பந்து திமுகவுக்கு லாபமாகவே இருக்கும் என்பதுதான் உண்மையான கள நிலவரமாக இருக்கிறது. பாஜகவோடு எக்காலத்திலும் அல்ல, இந்த 3 ஆண்டுகளுக்கு திமுக இணையவே இணையாது என்பதுதான் உண்மையான அரசியல் கள நிலவரம். பார்க்கலாம் என்ன நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். வாருங்கள். Periyar Maniamai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.